லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். Watch ye therefore and pray always that ye may be accounted worth to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக நீர் வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் உள் பிரவேசிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொன்னது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இனி சம்பவிக்க போற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிற காலமாக இனி வருகிற காலம் காணப்படும். ஆகவே நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அது கலக்கம் இல்லை. தேவனை விட்டு தேவனை அறியாதவங்க, தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு கலக்கமாக உண்டாகும். ஆகவே இந்த வசனத்துல பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நித்தமும் தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என் ஜனமே, இனி சம்பவிக்க போகிற காரியமெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கலக்கம் வரக்கூடாது. தேவனுக்குள்ள நாம் நிலைத்திருக்கும் போது ஒரு தைரியம் நமக்குள்ள உண்டாகும். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டு போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவங்கள்லாம் சம்பவிக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வருகை அதிசமீபமாயிருக்கு. வாசற்படியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருப்பேன். நம்ம சந்தோஷப்படணும். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் சந்தோஷமாய் இருக்கணும். எப்போ அவர் வருவார், என்னை சேர்க்க அவர் வருவார். ஏன்னா அந்த பூமி நிலையில்லாத ஒரு பூமி, அது அழிந்து போகிற பூமியாய் இருக்கிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் நடக்க போகிற அந்த சம்பவங்களுக்கு எல்லாம் நீ தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நீ நித்தமும் ஜெபத்துல நீ தரித்திருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எப்பொழுதும் இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய். பாத்திரவான்கள்னா என்ன? ஒரு தகுதி உள்ளவளாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று இந்த வசனம் இந்த கால வேளையிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த அதிகாலையிலே எழுந்து தேவனை நோக்கி நாம் துதிக்கிறோம். நாம் எப்பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் சரி, இந்த வசனம் எப்படி இருக்கு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, எப்பொழுதும் கை வேலை பார்த்தாலும் இந்த நாவு தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். என் ஜனமே, இந்த பூமியில ஒரு அதிசயம் நடக்க போகிறது.
கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற ஜனங்கள், சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களை சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். ஒரு கூட்ட ஜனம் அங்கும் எங்கும் காணாம போயிருவாங்க. அவர் அவர்களை எடுத்துக்கொள்வார். நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளை அவரிடமாக சேர்த்து கொள்வார். என் ஜனமே, அதுக்கு பின்பு உபத்திரவ காலம் நேரிடும். இந்த உபத்திரவ காலத்துல பஞ்சங்கள் உண்டாகும், சாப்பிட உணவு இல்லாதபடி இருக்கும், ஒருவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் போய்விடும். ஆகவே வந்துட்டு அந்த உபத்திரவ காலத்துல ஒருவர் கையை ஏந்துகிற சூழ்நிலைகள் காணப்படும். அந்த நாட்களுக்குள்ள நாம் சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நாட்களிலே நாம் விழித்திருந்து ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீ இதுக்கெல்லாம் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். தேவ சத்தத்தை அனுதினமும் நாம் கேட்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு உன் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கால வேளையில தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தை நிறுத்தி நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நீர் வரும்பொழுது ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஒரு உண்மை உத்தமமாக ஆண்டவர் உமக்கு முன்பாக நிற்க ஒரு தைரியம், ஒரு பாத்திரவானாய், ஒரு தகுதி உள்ளவனாய் நான் நிற்பதற்கு என் ஜீவியம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அப்படி இல்லை என்றால் நீ தேவனுடைய உதவியை கேள். ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்தும் என்று இந்த கால வேளையில நீ அவரிடம் வேண்டிக்கொள். இயேசுவிடம் நீ உதவி கேள். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஆகவே நம் ஜீவியத்துல அவருக்கு முன்பாக நிற்பதுக்கு தைரியம் இல்லை. நாம் எத்தனையோ பாவம் செய்தவனாய், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை. அவர் வந்தா எப்படி அவதற்கு முன்பாக நான் நிற்க பாத்திரவானாய், ஒரு தகுதி உள்ளவளாய் நான் காணப்பட முடியும்? ஒரு பயம் உனக்குள்ள இருக்கலாம். நீ இந்த வேளையில தேவன் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தாவே, நீ ராஜாதி ராஜா, நீ சொன்ன யாவும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீ எப்பொழுது வேணாலும் நீ வரலாம். உம்மை சந்திக்க உமக்கு முன்பாக நான் பாத்திரவானாய், ஒரு தகுதி உள்ளவளாய் காணப்படுவதற்கு என்னை சரிப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் அவருடைய கிருபை. இதுவே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல நீ அவருடன் நீ கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நீ அவருடன் நீ உதவி கேள். அவருடைய கிருபையை நீ பெற்றுக்கொள். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எத்தனை பேர் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். சிந்தையில் சுத்தம் உள்ளவங்களை, தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவர்களை, அது ஊழியக்காரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். பாருங்க, அதுல வித்தியாசத்தை காமிக்க மாட்டார். உயர்வு தாழ்வெல்லாம் இதுல பார்க்க முடியாது. பரிசுத்தம் இருக்கான், என்னை உண்மையாக நீ பின்பற்றினாயா, சகலத்தில் நீ உண்மையா இருந்தையா? உண்மை உத்தமம். இந்த வசனத்துல மத்தேயு சுவிசேஷத்துல அதான் பார்க்கிறோம். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய். நாம் பார்க்கிறோம், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. வேற எதையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நாம் கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தில், நமக்கு தேவன் கொடுத்ததுல நாம் உண்மை உத்தமமாக நாம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். நீ இந்த பூமியில நடக்க போகிற, இனிமே நடக்க போற சம்பவங்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ தேவ சமூகத்துல நீ இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்க வேண்டும். ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் உனக்கு காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நேற்று ராத்திரி காத்திருப்பு கூட்டம் முடிஞ்சதும் இங்கே தான் நம்ம ஆலயத்திலே படுத்துட்டோம். பாருங்க, நடு ராத்திரி 2 மணி இருக்கும், 1:45 2 மணி நெருக்கி இருக்கும். நான் தானா அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டே இருக்கேன் நைட். பாருங்க, அப்படியே எந்திரிச்சு எப்படி நான் உட்கார்ந்தேன்னு தெரியல. பாருங்க, ஆண்டவர் எழுப்பி விட்டு, ஐயோ ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வரப்போதோ. ஒரு சில பாசைகளை புதுசாகவும் தாராரு.
வந்த நாள் தூங்கி கிடந்த என்னை ஆண்டவர் எழுப்பி விட்டு உட்கார வச்சு ஜெபிக்க பண்றார். அதான் ஆவியானவன் நடத்துகிற இந்த வழி. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கும்போது எனக்கு ஒரு பயம், ஆண்டவர் இப்ப வரப்போறாரோ, ரகசிய வருகை வரப்போதோ, நடு ராத்திரியில் இருக்கலாம், காலையில் இருக்கலாம், அதிகாலையில் இருக்கலாம், மத்தியானத்தில் இருக்கலாம், சேவல் கூகும் நேரத்திலும் கூட இருக்கலாம். அப்படி நான் வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷத்துல. ஆனா ஒரு பயம் எனக்கு உண்டானது. ஆண்டவரே, அவர் அந்நிய பாஷையிலே நிறைந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினேன். நீங்க அப்பப்ப இந்த ராத்திரி வேளையில அப்பப்ப நீங்க எழுந்திருக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு நீங்க செலுத்த வேண்டும். ஒரு 10 ஸ்தோத்திரம், ஒரு 20 ஸ்தோத்திரம் நீங்க பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது பாருங்க, இந்த ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, அவர் எப்பொழுதும் வருவாரானால் இந்த பூமியில கடைசி சத்தம் எக்கால சத்தம். இந்த தேவ எக்கால சத்தம் எப்பொழுது வேணாலும் கேட்கலாம். அது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் செவிகளில் கேட்கும். அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு மாத்திரமே கேட்கும். ஆகவே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்பட இரவும் பகலும் எப்பொழுது நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்பப்ப எழுந்திருக்கும் போது ஜெபம் பண்ண வேண்டும். வேலை செய்யும் போது நாம் துதித்து கொண்டே நாம் இருக்கும் போது அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் அவருக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒன்று நாம் பார்க்கிறோம், எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். 2வது பார்க்கிறோம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாருங்க, பாத்திரராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக அவர் நம்மளை காண்கிற தேவன். யார் யார் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார் ஆண்டவர் பார்க்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தையில் கூட அப்படிதான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்றார், இந்த சபையில பாருங்க, என்ன சபை அது? சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்படி அசுசிப்படுத்தாத, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உன் சபையில உண்டு. உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் அந்த சபையில இருந்தது. என் ஜனமே, இந்த வேம்பார்ல இந்த சபையில ஒரு சில கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். சபையை நீ தேவனுக்கு முன்பாக இப்பொழுது அவர் வருவார் என்றால் நாம் அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரவானா நிற்பதற்கு நீ தகுதியாய் இருக்கிறாயா? உன்னை நீயே ஆராய்ந்து பார்ப்பாயாக. இந்த சர்தை சபையில பாருங்க, அவருக்கு முன்பாக பாத்திரவான்களாய் இருக்கிறபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள், இயேசுவோடு நடப்பார்கள். இந்த கடைசி நாட்கள்ல நம்மிடம் தேவன் எதிர்பார்ப்பது காசோ பணமோ சொத்தோ செல்வாக்கோ அதெல்லாம் இல்ல. வானமும் பூமியும் அவருடையது, சகலமும் அவர் சிருஷ்டித்தது. நம்மிடம் கேட்பதே ஒன்றே ஒன்று, நம் இருதயத்தை அவர் கேட்கிறார். நம் இருதயத்தில் அவர் வாசம் செய்ய வேண்டும், நம்மளை உயர்த்த வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். என் ஜனமே, அவர் நம்மிடம் கேட்பது பரிசுத்தம்.
உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவர் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவருக்கும் அவர் எச்சரிக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய நடக்கைகள், நம்ம கரங்கள், நம்முடைய கண்கள், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவர்னால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்கிறோமா? நம்ம வேளையில நாம் சிந்திப்போமாக. பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்கத்தான் அவர் வரப்போகிறார். என் ஜனமே, அவர் ராஜாதி ராஜா வெளிப்பட போகிறார். இந்த ராஜாதி ராஜா ஜெகஜோதியாய் அவரை பார்க்க அப்படியே கண்ணு பறிக்கும். அவரை நீ பார்க்க வேண்டுமானால், அவருக்கு முன்பாக நீ பாத்திரவானாய் நீ இருக்க வேண்டுமானால் நீ தகுதியாக வேண்டும். மறுரூபத்தின் சரீரத்தை நீ அடைய வேண்டும். தேவனுடைய அன்பிலை நித்தமணி வளர வேண்டும். விசுவாசத்திலே வளர வேண்டும். மனுஷகுமாரன் வரும்போது அநேகருடைய விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, நாம் வாசிப்போம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட எப்படியா? நீங்க சமாதானத்தோட எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பார்க்கிறோம், யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆகவே இந்த இடத்துல அவர் ராஜ்யத்துல ராஜாதி ராஜாவை சந்திக்கும் போது எப்படிதான் நம்ம போகணுமா? சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. தூங்குறவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சந்நிதியில நாம் போகணும்னா எப்படிதான் நம்ம இருக்கணுமா? இந்த இவைகளெல்லாம் அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த வானம் அந்த பூமியும் அக்கினிக்கு இரையாக இருக்கு. ஒரு தடவை இந்த பூமியெல்லாம் அழிஞ்சிருச்சு. எதனால அழிஞ்சிச்சு? தண்ணீர்னால கர்த்தர் அழித்து போட்டார். 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று பார்க்கிறோம். அப்ப 2வது பாருங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஏற்கனவே வந்துட்டார். இரத்தத்தை சிந்தி மறுபடியுமாக அந்த வானத்துக்கு, இந்த சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போகும் பொழுது மறுபடியுமாக வருவேன் என்று சொன்னார். அவர் சிந்தப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாய் அவர் மறுபடியுமாக மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். என் ஜனமே, அந்த வருகைக்கு நாம் அதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை வாரோம். வீடுகளில் குடும்ப ஜெபம். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து நாம் இருக்கிறோம். உலகத்தாருக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்கள விட்டு வேறு பிரிச்சுட்டார். மறுபடியும் அவங்க கல்யாணம் சடங்கு, அவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும், அது இருக்கணும். அது ஆண்டவர்கிட்ட நீ சொல்ல முடியாது. உனக்கு அபிஷேகம் இருந்தா நீ தேடி வந்திருப்ப. பாருங்க, அநேகரை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவ சமூகத்தை நித்தமும் ஒரு நாள் மட்டுமல்ல, சபை கூடி வர்றதுல நம்ம கூடி வந்து தேவனை துதிக்கிறோம். அது விட்டு விடக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆகவே நீங்க மற்ற 6 நாளும் வீடுகளில் நீங்க குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் வழி விலகி போகாது. தேவனுடைய பாதுகாப்பு உங்க குடும்பங்களிலும் உங்களுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். அநேகர் வரல, அதான் ஆண்டவர் சொல்றார் வேதத்துல. அப்பயே இயேசு கிறிஸ்து சொன்னார், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த சிறு கூட்டம் தான். ஏன்னா இடுக்கமான வாசல், இந்த இடுக்கமான வாசல் என்னால முடியாது என்று அநேகர் பின்வாங்கி அந்த நாட்களே போய்விட்டார்கள். நீ இந்த ராஜ்யத்தை அடைய வேணும், நீங்களும் நானும் இந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேணுமானால் நீ ஒரு பாஸ்டரா இருப்பது, ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். எல்லாரும் அங்க சந்திக்க முடியாது. ராஜ்யத்துக்கு போகணும்னா உனக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு பரிசுத்தம் உனக்கு வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் ஒரு சுத்தம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தரை தரிசிக்க முடியும். ஆகவே இந்த நாட்கள்ல எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என் ஜனமே.
அநேக கிறிஸ்தவர்களும் கைவிடப்பட்டு ஐயோ ஐயோ என்று புலம்பல் சத்தம் அந்த பூமியிலே கேட்கப்பட போகிறது. சகல கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்கள் புலம்புவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை இதோ காணும். மேகங்களுடனே வருகிறார். மேகங்களுடனே. அப்ப ஒரு வானம் இல்ல, எத்தனோ வானங்கள், வானத்துக்கு மேல வானம் இருக்கு. நம்ம பார்க்கிற வானம் இது பொல்லாத சேனை. பிசாசு அந்த பொல்லாத சேனை, அந்த பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கு. அதுதான் நம்ம பார்க்கிற அந்த வான மண்டலம். அப்ப அதுக்கு மேல இருக்கு மேகங்கள் மேல், அப்படித்தானே வாசிக்கிறோம். மேகங்களுடனே மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். குத்தினவர்கள், இயேசு கிறிஸ்துவை இந்த கல்வாரி சிலுவையிலே குத்தினார்களே, அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்புவார்கள். நெஞ்சில மார்புல அடித்து கொண்டு வெட்கப்பட்டு போயிருவாங்க. எதேதோன வணங்கணுமே, பேசாத தெய்வத்தை வணங்கிட்டோமே, நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தோம், நான் தேவனை ஸ்தோத்தரியாமல் சிந்தனையில வீணாய் நான் பின்வாங்கி போயிட்டேனே, தேவ சமூகத்தை தேடாதபடி யாரோ உலகத்துக்காகவும் நான் என் வாழ்நாட்கள் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டேன். என்னுடைய வாலிப வயதை எல்லாம் உலகத்துக்கே நான் கொடுத்து விட்டேன். மார்புல அடித்து கொண்டு புலம்புவார்கள். சகல கோத்திரத்தாரும் புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, அநேகர் வெட்கப்பட்டு தலை குனிந்து காணப்படுவாங்க. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இதுவே காலம். நம்ம லட்சியம் எடுத்துக்கொள்வோமாக. நம் சபைக்கு யாவரும் வந்திருக்கிறோம். எல்லாருமே அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. எனக்குள்ளும் உனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உன் பேச்சிலும் ஒரு பரிசுத்தம் காணப்பட்டால் மாத்திரமே அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த ராஜ்யம் அசையாத ராஜ்யம், அது சதா காலம் நித்தியமாய் காணப்படுகிற அந்த ராஜ்யம். இந்த ராஜ்யம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். அசைந்து போகிற இந்த ராஜ்யம், அதற்காக நாம் தேவனை ஆராதிக்கல. தேவன் நம்ம அழைத்த தேவன், அவர் பெரியவர், அவர் நித்தமும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த குடும்பங்கள்ல அதெல்லாம் வாரம் சொல்லுகிறோம். நீங்க பிள்ளைகளை உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் போது, உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்குமோ ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போ ஒரு வசனம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி ஒரு வாக்கியத்தை எடுத்து வாசிக்க சொல்லுங்க. ஏன்னா ஆண்டுடைய வருகை எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அங்கும் இங்கு நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் போது ஒரு கலக்கம் உண்டாக்குகிறது. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தங்களை நீங்க பார்ப்பீங்க, நீங்க கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீங்க பார்ப்பீங்க, உங்களை அணுகாது என்று சொன்னார். நம்ம வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடிக்கு இருக்குமானால், தேவனில நிலைத்திருந்தால் மாத்திரமே, தேவனுடைய சமூகத்தை தேடினால் மாத்திரமே உனக்கு அணுகாது. நாம் எத்தனை பேர் அபாத்திரராய் நாம் காணப்படாதபடி, அவர் வரும்போது வெட்கப்பட்டு போகாதபடி நாம் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படுகிறோமா? இந்த வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாய் இருக்க வேணுமே, பிழை இல்லாதவர்களாய் இருக்க வேணுமே. அப்படி காணப்பட்டு பரிசு சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி நாம் எப்பொழுதுமே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆண்டவர், பிழை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்ம ஜீவியத்தில் கரைகள் இருக்கிறதா? இந்த வேளையில் நாம் சிந்திப்போமாக. நாம் வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க பிள்ளைகளே, இப்படி இருக்க பிள்ளைகளை அவர் வெளிப்படும் போது, யார் வெளிப்படும் போது? இயேசு மகாராஜா
ராஜாதி ராஜா வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாகும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. என் ஜனமே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, இந்த இடத்துல இப்படி இருக்க, உன் ஜீவியம் இப்படி இருக்கு. பிள்ளைகளை, அவர் வெளிப்படும் போது, இந்த ராஜாதி ராஜா வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி, நாம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாத்திரவான்கள் என்றால் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நாம் தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? இந்த தகுதி நமக்கு இருக்கிறதா? இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நாம் சிந்திப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. இந்த ராஜா எப்பொழுதும் வருவார். என் ஜனமே, அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரவான்களாய் நிற்பதற்கு நான் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த கால வேளையிலும் கூட தேவன் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எப்போது வேணாலும் வரலாம். நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, நல்ல வழியிலே நடத்த உதவி செய்யுங்க. உண்மை என் பிள்ளைகள் தரிசிக்கட்டும், உங்களுடைய சத்தத்தை என் பிள்ளைகள் கேட்கட்டும். எத்தனை தாய் தகப்பமார் இதை வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் சத்தத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வாழ்க்கை இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. இங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்க ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அங்க ஏகமாக சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிற நகரம், அதுதான் மகாராஜாவின் நகரம். அங்க சியோன், எருசலேம், புதிய வானம், அப்படியாக அந்த இடங்கள் இருக்கிறது. இந்த உன்னதத்துல வாசம் செய்கிற தேவனிடம் நாம் வாசம் செய்ய வேணுமானால் அவருக்கு இருக்கிற இந்த தகுதி நமக்கு வேண்டும். அவரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு முன்பாக நிற்பதற்கு அந்த தைரியம், இந்த தகுதி, இந்த பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு இந்த தகுதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே நாம் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் நித்தமும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் நம்மை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நாம் எழுந்திருக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றோம், தேவ சத்தத்தை நாம் கேட்கிறோம். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும், ஆனால் நீ ஆலயத்துக்கு வர வேண்டும். நீ ஞாயிற்றுக்கிழமை நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீ வரணும். ஆண்டவர் தொடர்ந்து ஊழியக்காரர் மூலமா பேசுறார் பாருங்க. அநேகருக்கு அச்சலாத்தியா இருக்கும், நொய்யின்னு சொல்றார். நொய் நான் சொல்லலை, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நீ உனக்கு ரட்சிப்பு இருக்கு. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த ஒருவராகிலும் வீடுகளில் வெட்டியா இருந்து டிவி பார்க்கவும் அநேக சாக்கு போக்கு நீ சொல்லலாம். ஆண்டவருடைய வருகை வரும், ராஜாதி ராஜா வருவார். ஏன்னா நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்ட, தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தொலைஞ்சிட்ட. ஆகவே உன்னை விட்டுட்டு போக மாட்டார். ஆண்டவர் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும், நீ போக முடியாது. ஆண்டவர் சத்தம் கேட்கும். நீ தேவனை ஆராதிக்க கூடாதபடி நீ வீடுகளில் இருந்தா, பல சிந்தனையில சம்பாதிக்கணும், பணம்
அப்படி நீ இருந்தேனா இந்த பணம் உன்னை காப்பாத்தாது. அவர் வந்துட்டு போயிடுவார். சத்தம் கேட்கும், நீ பறக்க முடியாது. நீ தொப்பு ரெக்கைய வெட்டின பறவை மாதிரி நீ புழுக வேண்டியதான். அந்த ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. அப்படி வருகை வரும்போது இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் அங்கே காணப்படுவோம். என் ஜனமே, அநேகர் இந்த தேவ சமூகத்தை அசட்ட பண்ணுகிறார்கள். நித்தமும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படாதவர்கள் கூட ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்தா போதும், அவர் ரட்சிக்கப்படுவான். அநேகர் கிறிஸ்தவங்க கைவிடப்படுவார்கள். என் ஜனமே, அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை பேர் கிறிஸ்தவங்க தேவனுடைய பிள்ளை என்று பெயர் வைத்து தேவனை ஸ்தோத்தரிக்காம சிந்தனையில வீணராய் போனவங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்படியாக வாசிக்கிறோம். அநேகர் கைவிடப்பட்டு போவாங்க. அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் காணப்படுவதற்கு நாம் தேவ சமூகத்துல இருக்கல. ஆண்டவரை, நானும் இவ்விட்டாருமோ என்றால் உண்மை சந்திக்க வேண்டும், சபையாய் உண்மை சந்திக்க வேண்டும். நான் ஒருபோது உமக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி இயேசுவே என்னை தகுதிப்படுத்தும் என்று எத்தனை பேர் நீ சொல்லுகிறாய்? அவர் ராஜாதி ராஜா, அவர் வரப்போகிறார். அவரை பார்த்து எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த அழிந்து போகிறது அதுக்காக நீ பணம் என்று நீ போகிற பணம் இந்த பூமியில தேவைதான். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட தருவாரே. நீ அதுக்கு பணத்துக்கு பின்னாடி நீ போவாயானா உன்னுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று நீயே சிந்தித்து பார். அந்த ராஜாதி ராஜா, நீ கணவனுக்காகவும் நீ மனைவிக்காகவும் நீ ஒரு ஆள் குடும்பத்துக்கு நீ வந்திருக்கலாம். நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அவங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவங்க. அவங்கள சத்தம் போட்டாவது அன்பா சொல்றவங்க அன்பா சொல்லி அவங்க நீ ஜெபம் பண்ணிட்டு ரெண்டாவது நீ கூப்பிட்டா வந்தே ஆகணும். அவங்க வரணும். ஏன்னா கடைசி காலம், ஆண்டவர் வருகை அதிசமீபம். குடும்பத்தில் 5 பேர் இருந்து 3 பேர், வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. 2 பேர் படுக்கையில் இருப்பாங்களாம். ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் வயல்ல இருப்பாங்களாம். ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இந்த நாட்கள் ரொம்ப நேரம்ல அதி சீக்கிரமா இருக்கு. ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எந்த மூலையில போனாலும் ஆபத்து. மலைப்பகுதியில போனாலும் ஒரு கிராமமே என்ன இருந்துச்சா, மலைக்கு கீழே இருக்க கிராமமே பூமி முழுங்கிருச்சு, ஆளு காணா. ஒரு சிலர் காலை வேலைக்கு போனவங்க வந்து பாக்குறாங்க, என் வீடு எங்க, என் பிள்ளைங்க எங்க, மனைவி எங்க, பார்க்க முடியல. வீடு முழுசா பூமிக்குள்ள போயிருச்சு. கடைசி காலம். கடல் ஓரமா இருந்த ஆபத்துன்னு அங்க போவாங்க, மலைக்கு அங்கேயும் ஆபத்து தான். 4 திசைகளிலும் ஆபத்து இருக்கு. என் ஜனமே, நம்ம இருக்கிறதே தண்ணீருக்கு மேலதான் பூமியை பரப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு, ஒரு தைரியம் உண்டாகும். இந்த பூமியில எங்கெங்க போனாலும் ஆபத்து இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்குள்ள இருந்தா, அவர் நமக்கு நிழலாய் இருந்தார், நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறுபடியும் இந்த வசனத்துல 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல நான் வாசிக்க கேட்டமே, அவர் வெளிப்படும் போது நாம் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கணும். இயேசுவுக்காக நாம் என்ன செய்தோம் சொல்லுங்க. சற்று நேரம் நாம் சிந்திக்கணும். நாம் பாவத்தில் புலையான சேற்றிலே விழுந்து கிடந்தோம். இயேசுவின் அன்பு என்னை தேடி வந்தது, என்னை ரட்சித்தது. நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நீ சொன்னாயா? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். உன் குடும்பத்திலேயே இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாம, அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுனாயா? இந்த வசனம் அப்படிதான் இருக்கு. எப்பொழுது நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காகவும், உன் சொந்த பந்தம் ரட்சிக்கப்படாத யாவருக்கும் நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் செய்கிற காலம்தான் இது. மற்ற அந்த வாரம் இந்த வாரம் அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஜெப ஆவி உனக்கு மிகவும் அவசியம். இந்த கடைசி நாட்கள்ல ஜெப ஆவி உனக்கு இருக்கிறதா? நல்லா விழித்திருந்து ஜெபம் பண்ணுவாயானா நீ தாம் தேவனுக்கு ஒரு பாத்திரவானாய் நீ காணப்படுவாய். அவருடைய ராஜ்யத்துக்கு போக எத்தனை பேர் நாம் தகுதியாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம், லூக்கா எழுதின
சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். என்னத்தை நம்ம கொடுக்குறது ஆண்டவருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கொடுங்கள்னா அந்த காணிக்கை தான் உங்க சிந்தையில வரும். அதெல்லாம் அது ஒரு கடைசி தான். எதை தான் நமக்கு தரணும்? இருதயத்தை கர்த்தருக்கு தரணும். ஆண்டவர் இருதயத்துல வந்து நிரந்தரமா வாசம் செய்யணும். நம்ம இருதயத்துல பழைய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. ஆண்டவர் அப்பப்ப வந்துட்டு போவார். ஒரு நிலவரமான ஆவியை எனக்கு தாங்க என்று தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்துல. அப்ப புதிய ஏற்பாடு காலத்துல பாருங்க, ஆண்டவர் நம் இருதயத்துல ஒரு மனிதனுக்குள்ள நிரந்தரமாய் வாசம் செய்யணும். நம் இருதயத்துல வாசம் செய்துதான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்குள்ள எப்பொழுது இருக்கும்போது எப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம், நம்மளை உயிர்ப்பிக்கும். சோர்வுகள் வரும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருப்பார். அவர் நம்ம இயேசு நம்ம இருதயத்தில் இருந்த ஒரு நாளும் கூட நம்ம சோம்பேறியா இருக்க மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆத்துமா தாகம் நமக்கு வரும். தேவன் தேவன் நம்மளை அறிந்தார். அறிந்த தேவன் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்றோமா? வேற எதையும் ஆண்டவர் கேட்கல. நான் உனக்காக மரித்தேன், உனக்காக இரத்தத்தை சிந்தினேன், உன்னை மீட்டு எடுத்தேன், எனக்காக மகனே மகளே நீ எனக்காக என்ன செய்தாய். நீ எவ்வளவுதான் லட்சம் கோடி கொடுத்தாலும் அதெல்லாம் கேட்க மாட்டார். கர்த்தர் முதல் ஆண்டவர் கேட்கிறது ஒரே ஒரு காரியம்தான். நம்ம இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். என் ஜனமே, இருதயத்தில் உன்னை சரிப்படுத்த முடியாக, உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு பிழை இல்லாமல் ஒரு பரிசுத்த மகனாய் அவர் நிறுத்தும்படியாகவே அவர் இந்த கடைசி நாட்களில் வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். இருதயத்தை, ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் தேவனுக்கு நீ தர வேண்டும். இந்த 2 கண்களையும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்புக்கணும். 2 கண்களை பிடுங்கி தருவது அல்ல. இந்த 2 கண்களையும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு பயன்படக்கூடாது. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு உறுப்புகளும், கண்கள், செவிகள், உன் செவி வேற வேண்டாத வார்த்தைகளை கேட்கக்கூடாது. சினிமா பாடல்களை கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் செவிகள் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரை என் செவிகளை உமக்கு தருகிறேன், 2 கண்களையும் உமக்கு தருகிறேன். நீ கர்த்தருக்கு கொடுத்துட்டா உன் இஷ்டத்துக்கு பார்க்க முடியாது, தீமையானதை பார்க்க முடியாது. இது இயேசுவின் கண். உன் கண்ணோடு இருந்து அவர் வழி நடத்துவார். சங்கீத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், உனக்கு ஆலோசனை சொல்லுவார் என்று பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க அந்த வாக்குத்தத்த வசனம். சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இருக்கு. என் கண்ணை உன்மேல் வைத்து, எடுத்தவங்க வாசிங்க சங்கீத புஸ்தகத்துல. ஆகவே நான் கண்களை நான் ஒப்பு கொடுக்கும் போது வேற எதையும் தீமையானது ஒன்றும் நாம் பார்க்க கூடாது. நான் உனக்கு போதித்து, அதிகாரம் வசனம் சொல்லுமா? 32:8 வசனம் வாசிங்க. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து, தேவன் தான் நமக்கு போதிக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ எந்த வழியில நடக்க வேண்டும்? நல்ல வழிகளை நீ நடக்க வேண்டும். இது தீமையான வழி, அதுல போகாது என்று சொல்லுவார். கர்த்தர் உன் ஜீவியத்துல அவர் இருப்பார். ஆனால் அவர் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். என் ஜனமே, நாம் ஒருவர் ஆகிலும் வெட்கப்பட்டு போகாதபடி எத்தனை பேர் அவருக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரை என் கண்களை ஆண்டவரை உமக்கு கொடுக்கிறேன். என் கைகளை, இந்த கை நற்கிரியை செய்கிற கரமாய் இருக்கட்டும். ஆண்டவரை நீதி செய்கிறவனாய் இருக்கட்டும். ஆண்டவர் எனக்குள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவரை உம்மிடம் நான் கொடுத்து விடுகிறேன். நீங்க எனக்குள்ள
வந்தா போதும், நான் வேற எதையும் உனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுகிறோம்? இப்பொழுது ஒவ்வொருவரும் நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர், என் கண்கள் தகாதவைகளை வந்து பார்க்காது, என் நாவு தகாதவைகளை பேசாது, உம்மை மட்டும் நாள் முழுவதும் துதித்து கொண்டே இருக்கும், என் செவிகள் உம்முடைய சத்தத்தை கேட்கும். ஆண்டவரை, ஒவ்வொரு உறுப்புகளையும் உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ உன் உறுப்புகளை முழுமையா, உன் கண்களையும் நீ பிரதிஷ்டை பண்ணு. ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உமக்காக நான் வாழ்வேன், உமக்காக நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் என்று நீ தீர்மானம் பண்ணிப்பார். உன்னை ஒருவராகிலும் அசைக்க முடியாது, ஒருவராகிலும் உன்னை அசைக்க முடியாது. கர்த்தர் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விடுவார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உனக்கு இருக்கிறதா என்று நீ சிந்தித்து பார். நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம்? நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். நீ கொடுத்தா மறுபடியும் உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். அவர் நமக்கு கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும். நீ அவருடைய வேலையை நீ செய்தா உன் தேவைகளை சந்திப்பார். இந்த பொல்லாத அழிவிலிருந்து உன்னை மீட்டு உன்னை அவரிடம் சேர்த்து கொள்வார். வாதை ஒருபோது உன் கூடாரத்தையோ, வீடாகிய கூடாரத்தையோ, சரீரமாகிய கூடாரத்தையோ அணுகாது. எத்தனை பேர் நாம் அப்படி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் எனக்காக இரத்தத்தை சிந்தினாரே, நான் ஆண்டவருக்காக எதை நான் இதுவரைக்கும் நான் செய்திருக்கிறேன்? சரீர சுகத்துக்காக நான் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் அநேக ஜனங்கள் இந்த பூமியில தேவ சமூகத்தை நாடி வருகிறார்கள். நாம் இந்த வேலை சிந்திக்கணும். என் நிலைமை என்ன? ராஜாதி ராஜா வந்தா என் நிலைமை என்னவா இருக்கும் என்று நீங்க சிந்தித்து பார்க்கிறீங்களா? அவர் இதோ சீக்கிரம் வருவார், இனி காலம் செல்லாது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். சத்தியத்தை மனதார சொல்லுகிறவன் தானே இந்த பர்வதத்தில், தேவனுடைய பர்வதத்தில் போக முடியுமா? வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அமுக்கி குலுக்கி நீ அதை கஞ்சத்தனம் பிசுநெறித்தனம் பண்ணக்கூடாது. அநேகர் பார்ப்பாங்க கஞ்சத்தனம், கஞ்சத்துல கஞ்சம், சத்தியத்தை சொல்ல கூட அது கஞ்சம். நம்ம சொல்லி அவங்க ரசிக்கப்படணுமா? நம்ம தான் முத ஆள சபையில மதிக்கணும், மற்ற எல்லாம் நமக்கு கீழே இருக்கணும். அப்ப நினைச்சா நீ பறக்க முடியாது. பாருங்க, அவ்வளவுதான். இந்த மறுரூபத்தின் சரீரம் உனக்கு உண்டாகாது. நீ ரட்சிக்கப்பட்டு வேஸ்ட். ஆகவே நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். மனதார சத்தியத்தை நீ சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எது அளந்து கொடுத்தாலும், சத்தியத்தை அளந்து கொடுத்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது இந்த நாளில இங்கிட்ட என்ன நாலு ஒருபடி நாளின்னு சொல்லுவோம், இங்கிட்டு பக்கான்னு சொல்லுவாங்க போல. சரிஞ்சு விழுவும்படி நீங்க என்ன செய்யணுமா? வாசிங்க அந்த வசனத்தை. சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அளக்கப்படும் என்றார். பாருங்க, நம்ம அளவு ஆண்டவர் பார்க்கிறார். நீ எந்த அளவுக்கு நற்கிரியை செய்கிறையோ, எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மனப்பூர்ணமாக கொடுக்கிறாயோ, அவர் 7 மொத்தம் ஒரு விசுவாசிக்கு 7 பற்றி கடந்த நாட்கள்ல பார்த்தோம். 1 ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், தசமபாகம் காணிக்க 6வது இடம். இந்த 7 காரியம் இருந்தாலும் முதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நற்கிரியை செய்யவே. நற்கிரியை இல்லாம அந்த ராஜ்யத்தில் நமக்கு இடம் இருக்காது, கூரை வீடு கூட நமக்கு கிடைக்காது. ஆகவே அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாருங்க, ஒருத்தர் சகோதரி 10 ஆத்மாவை கூட்டு வருதுன்னா அவங்க 10 ஆத்மா தான், நாம இப்படிதான் கூட்டு வருவேன். அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒத்து நீங்க செய்யக்கூடாது. நீ 10 ஆத்மா கூட்டு வந்தா 20 ஆத்மா கூட்டு வருவேன். நீ எந்த அளவுல நீ அளக்கிறியோ, எந்த அளவுல நீ ஆத்ம ஆதாயம் செய்கிறியோ, ஆத்ம ஆதாயம் தான் மெயின் ஆண்டவர் பார்க்கிறார். ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் சரி. அதை நம்ம கனி தரோன்னு அர்த்தம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு ஆத்மாவும் கூட இல்லாம, சொல்ல போனா
வீட்டில் இருக்கிறவங்களே நீ ஆதாயப்படுத்தி கொள்ள முடியல. நம்ம வீடுகளில் இருக்கிறவங்க நீ என்னத்தை நீ ஆதாயம் பண்ணுவ? வெளியில போயிட்டு நீ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போற, உன் பிள்ளைகளே ஆலயத்துக்கு வரல, பேசாம போயிரு ஏதாவது கேட்டுருவேன் பாருங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆத்ம ஆதாயம் செய்யணும். ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஆத்ம ஆதாயம் செய்ய வேணும். நம்ம மட்டும் ஆலயத்துக்கு வந்தா போதும். ஆண்டவர் தனக்காக பிறனுக்காக நோக்குவாயாக, நீயும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப ரட்சிக்கப்படலன்னா நீ முழுமையா விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல எல்லா குடும்பங்களும் ரட்சிப்பு உண்டாகணும் சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தினார். எத்தனை பேர் இந்த தாகம் இருக்கு உங்களுக்கு? இந்த தாகம், இந்த வாஞ்சை இருக்கிறதா? நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா நீங்க எப்பொழுதும் என்னை விட அதிகமா நீங்க ஜெபிக்க வேண்டும். என் கணவனை ரட்சிங்க, என் மனைவியை ரட்சிங்க. ஏன்னா ரட்சிப்பு தான். ரட்சிப்பு யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்ம ஜெபம் பண்ணும் போதுதான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் போது எதை எதை சரி செய்யணுமோ எல்லாவற்றையும் சரி செய்வார். எம் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்கள் நீ திரளா கூட்டுவார, ஒரு வாரம் கூட்டுவார, ஒரு வாரம் இப்படி விட்டுட்டு போயிடுற. இந்த ஆத்மா நரகத்துக்கு போனா நீயும் போக முடியாது. ஐயோ நான் போலையே, ஏன் கூட்டு வந்த? அந்த ஆண்டவர் அதிகமா யார்கிட்ட கொடுக்குறாரோ அதிகமா கேட்பார். வசனம் இருக்கு, கொஞ்சமா கொடுத்தோட கொஞ்சமா கேட்பார், அதிகமா கொடுத்தோட அதிகமா கேட்பார். தப்பிக்க மாட்டார். நீ எத்தனை ஆத்மாக்களை கூட்டு வந்தையோ இந்த ஆத்மாக்களோட உட்காரு, கெஞ்சு கெஞ்சி என்ன செய்ய? அவங்க ரட்சிப்பு தேவன் அவங்க அறியிற வரைக்கும் நீ கெஞ்சத்தான் வேண்டும். வசனம் அப்படி இருக்கு. வாசிக்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போகும்போது அழைக்கப்பட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்களாம்? அசட்டை பண்ணி முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டாங்க. அப்புறம் சந்து வழியில அங்கங்க இருக்கிறவங்களை கெஞ்சு, கர்த்தருடைய ஊழியக்காரர் அனுப்பி விடுகிறார். கெஞ்சு பாருங்க, கெஞ்சி என்ன செய்யணும்? கூட்டு வரணும். எத்தனை ஆத்துமாக்கள் நீ கூட்டு வந்தாயோ அத்தனை ஆத்துமாக்களும் உனக்கு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த கிரீடத்துல வைக்கிற முத்துக்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி இந்த ஆத்துமாக்களை விட்டு வழி தப்பி போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் வர முடியாது, நீ வேலையை பாருமா சொல்லிட்டு அடி கூட கொடுக்கத்தான் போறே என்ன சண்டை போடுவாங்க. வேதம் அப்படிதான் இருக்கு பாருங்க. அழைக்கப்பட்டவர்களை கூட்ட அழைப்புனா என்ன? சுவிசேஷம் தான் அழைப்பு. கொடுத்தவங்க வரல. ஒரு சிலர் அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? அடிச்சு காயப்படுத்தி ஒரு சில ஊழியக்காரர் கொண்டே போட்டுட்டாங்க. இடுக்கமான வாசல். இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகிறது. அழியாத அந்த ராஜ்யத்தை போகணும்னா இந்த பாடுகள் வரும். இடுக்கமான வாசல்ல நீ செய்யத்தான் வேண்டும். அத்தனை ஆத்மாக்களையும் பேர் எழுதி வச்சிருக்கார். அத்தனை ஆத்மாக்கள் நீ கூட்டு வந்த ஆத்மா உனக்கு தான் உனக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். கர்த்தர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். எத்தனை ஆத்மாக்களை கூட்டு வரணும் முக்கியம் இல்லை, அத்தனை ஆத்மாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறாயா? தொடர்ந்து அவங்க தேவனை அறியிற வரைக்கும் நீ கூட்டு வந்தாயா? அப்படி இல்லைன்னா நீ ஒருபோதும் இதுல தலையிடக்கூடாது. தலையிட்டு ஆண்டோட வரிக்கு போக முடியாம போயிரும் என் ஜனமே. ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீ என்ன செய்யணுமா? பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த அழைப்புல உண்மையாக இருக்க வேண்டும். நாம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆகவே இது ஆண்டோடைய வரிக்கு போகக்கூடாதபடி தடையா இருக்கக்கூடாது. ஆகவே இதுல நாம் போட்டி போட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்யணுமா? இந்த ஆத்துமாக்களுக்கு சொல்லி கெஞ்சி நீ கூட்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ மட்டும் போறது ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஒரு ஆள் வர்றதை விரும்புவாங்களா? விரும்ப மாட்டார் ஆண்டவர். பாருங்க, கணவன் ஒரு விருந்தாளி உங்க வீட்டுக்கு வருதுன்னா ஒன்றும் மருமக மகள் ரெண்டு குடும்பமா பிள்ளைகளோட வந்தா சந்தோஷப்படுவாங்க. தனியா என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க பாருங்க, இப்படி சொல்றதை நீங்க பார்த்துருக்கீங்க. ஆகவே அதான் யோசுவா சொன்னார், நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பரலோக ராஜ்யம் போகணும்னா இங்க நீ பரலோகமாகவே நீ ஜீவிக்கணும். பரலோகமாக உருவாக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆகவே இந்த கொடுக்கப்பட்ட நாள்ல எத்தனை பேர் அவருக்கு முன்பாக நாம் காணப்படுகிறோம்? அவர் ராஜாதி ராஜா வெளிப்பட போகிறார். என் ஜனமே, ஒரு ஆகிலும் அவர் வரும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவருக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய், பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் திருவசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம்?
கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னார். நல்ல கனி கூடாம் மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. நல்ல கடிகூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், அது எரிக்கப்படும். என் ஜனமே, நீ எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மரமாய் இருக்கிறாய்? நீ கனி கொடுக்கிற ஜீவிய உனக்குள்ள இருக்கிறதா? மிகுந்த கனியை கொடுத்தால் மாத்திரமே பிதாவானவர் மகிமைப்படுவார். நீ கனி கூடாத மரமாய் இருக்கிறாயா? கனி கூடாத மரமெல்லாம் எரிக்கதாம் உதவும். ஆகவே நீ ஆலயத்துக்கு வரலாம், நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லு. தேவாலயத்துக்கு நீ கூட்டுவா, அவர் சத்தியத்துக்குள்ளே நீ வழி நடத்து. அவர் கனி கொடுக்கிற ஜனங்களை சேர்க்கும்படியாகவே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இனி இந்த பூமியில நடக்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். என் ஜனமே, இனிமே நடக்க போற காரியங்களுக்கு, சம்பவங்களுக்கு நீ தப்ப வேண்டுமானால், நீ தேவனுக்கு முன்பாக பாத்திரமானாய், தகுதி உள்ளவனாய் நீ காணப்பட உன்னை இந்த வேளையில் அர்ப்பணிப்பாயாக. சிக்கட்டக்கத்துட பக்கத்துடா இந்த வேளையில உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் நீ ஒப்புக்கொடு. அந்த ராஜாதி ராஜா எப்பொழுது வேணாலும் வரலாம். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உனக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். அவருக்கு முன்பாக நீ உண்மையா இருக்கிறாயா? உத்தமமா இருக்கிறாயா? அந்த ராஜாதி ராஜா உன் இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கிறதா? இந்த வேளையிலும் சிந்தித்து பார்ப்பாயா? நல்ல கனி கொடுக்கிற ஜனங்களை, அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிற ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் இந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம்? என் ஜனமே, உனக்குள் ஒரு பாரம் வரட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சியுங்க. நீ சொல்லுவாயா? நோவா பாருங்க, 8 பேர் மாத்திரம் அவன் குடும்பத்தை பாதுகாத்து அந்த பேழையை உண்டாக்கினார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஒரு நாள் 2 இல்லை, எத்தனோ வருஷம். ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அதுபோலயே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் வரும். என் ஜனமே, நாம் இதுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள, அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் ஜாக்கிரதையாயிருப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, என்னை ரட்சியும். ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நானும் என் குடும்பமும் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒருவராகிலும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நோவா பிரசங்கித்தான், ஆனா மனம் திரும்பல. ஜலப்பிரளயம் அனைவரை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அதுபோல மனுஷகுமாரன் வருங்காலத்திலே நடக்கும். நீ தேவனுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயாக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது.
அதுக்கெல்லாம் நீ தப்பித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே உம்முடைய இந்த இருதயமாகிய இந்த பலகையில் உடைய வார்த்தையை எழுதி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நீ சொல்லுவாயா? கர்த்தாவை நீ சீர்படுத்துங்கப்பா, உடைய கிருபையை தந்து நீ தகுதிப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? ஆண்டவரை உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்பட நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நீ சொல்லுவாயா? கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ முழுமையாக ஒப்புக்கொடு என் ஜனமே. இந்த பூமியில எதையுமே நாம கொண்டு போவதில்லை. நீ தெரிந்து கொள், நோவா தன் குடும்பத்தை பாதுகாத்தார், ஒருவர் ஆகிலும் கைவிடப்பட்டு போல. அதுபோல இந்த ராஜாதி ராஜா வரும்பொழுது நாமும் பிள்ளைகளும் பேரன் பேத்திகள் யாவரும் அவரை சந்திக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல சபையை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிங்க. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்ல. இதுவே கிருபையின் காலம், இதுவே அனுக்கிரக காலம். இதோ ராஜாதி ராஜா வெளிப்பட போகிறார். பரிசுத்தமுள்ள ஜனங்களை சேர்க்க முடியாக வரப்போகிறார். நீ எதற்கு நீ கலங்க வேண்டாம், எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஜீவன் தப்பி ஓடிப்போ, எங்கும் நிற்காதே, பின்னிட்டு பாராதே. நீ உன் ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ போ. அல்லேலூயா. யாரையும் நினைத்து நீ கவலைப்பட்டா நீ கைவிடப்பட்டு போயிடுவாய். நீ கர்த்தரை நோக்கி நீ செல். அந்த ராஜாதி ராஜா வர அவருக்கு முன்பாக ஒரு பாத்திரவானாய் என்னை தகுதிப்படுத்தும் என்று நீ சொல்லுவாயா? அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இயேசுவே, எத்தனோ நாள் வீணாக நான் கழித்து விட்டேன். எத்தனோ நாட்கள் இயேசப்பா ஆராதிக்க கூடாதபடி நான் செலவழித்து விட்டேன்ப்பா. இனிமே உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் கண்கள், என் கைகள் எல்லாம் உடைய ஊழியத்துக்காக பயன்படட்டும். உடைய நற்செய்தியை சொல்லுவதற்கு என் நாவு பயன்படட்டும். உனக்கு தருகிறேன். கொடுங்க. கர்த்தருக்கு நீ கொடுத்தா அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். பரிசுத்த ஆவியை தருவார். நன்மையானதை தருவார். சிக்கட்ட கத்துற பக்கத்துடா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. எல்லா கண்களை மூடி அர்ப்பணிப்போம். ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீது வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறுரூபமாவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறுரூபமாவாரே. மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீது இயேசுராஜன் வேகம் வாராரே. என் ஜனமே, இந்த வேளையில உன்னை முழுமையாக எனக்கு அர்ப்பணி. இதோட சீக்கிரமாய் இந்த பூமிக்கு நான் வெளிப்பட போகிறேன். நீ சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படுத்து. என் சபையை நான் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த
கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு, சம்பவங்களுக்கு நீ தப்பித்துக் கொள்ள முடியாக என்னிலே நீ நிலைத்திரு. சிக்கட்டுக்கத்துடா. உன் திறமையினாலும் நீ எதையும் சாதிக்க முடியாது. நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. உன் திறமை, உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் முடியாது. சிக்கட்டுக்கத்துடா. என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். என் சமூகத்திலே என் வார்த்தைக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக. இந்த வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள வந்தால் மாத்திரமே உன்னை நீ பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது நான் உன்னை பரிசுத்தமாக்குற கத்தராய் உனக்குள்ளே நான் வந்து வெளிப்படுவேன். சிக்கட்டுடா. நான் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எனக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவானாய் உன்னை தகுதிப்படுத்துவேன். என் வார்த்தை உன் இருதயத்தில் உள் பிரவேசிக்க முடியாக நீ இந்த வேளையில் பிரயாசப்படு. நீ உன்னை எனக்கு முழுமையாக அர்ப்பணி. சிக்கட்டுடா. இதோ நான் சீக்கிரம் வெளிப்பட போகிறேன். என்னை சந்திக்க உன்னை ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சகல்ல கத்துட பக்கத்துடா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையாகிய தேவன் உன் இதயத்துல உள் பிரவேசிக்க முடியாக அவருக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக. இது நாள் வரைக்கும் எப்படி நீ ஜீவித்திருக்கலாம், ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தாவே இந்த வார்த்தையாகிய தேவன் எனக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இனிமே கர்த்தாவே நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாதன பேச மாட்டேன். கண்கள் கைகள் நாவு யாவையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் நீங்க ஆளுகை செய்யுங்க, நீ தகுதிப்படுத்துங்க, உங்களுடைய பரிசுத்தத்தினால நிரப்புங்க என்று நீ சொல்லுவாயா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். ஒரு சிலர் முழுமையாக அர்ப்பணிக்காததை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே தாசையாத ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ உன்னை முழுமையாக அர்ப்பணி. இயேசு மகாராஜா உனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க வாங்க. நல்ல ஆவியை தந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நல்ல வழியிலே ஒவ்வொருவரையும் நடத்தும். நன்மையானதும் பரிசுத்த ஆவியும் தந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. கத்துடா. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய ஆவியை கர்த்தர் தாமே தந்து நன்மையானதை தந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீ ஜீவனுள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே நீங்க உலாவிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வதித்தபடியால் நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இனிமேல் கர்த்தா சம்பவிக்க இந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கர்த்தாவே உமக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் ஒரு தகுதி உள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றிக்கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுது வருவீர் என்றால் சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. எங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரை பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உம்முடைய ஒளியில் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய நன்மையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
உடைய கர்த்தாவே சமூகத்துக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி வருகிற நாட்களை கொண்டு வரும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.